நல்லா இருக்கிறீங்களா? எவ்வளோ அழகா இருக்குல்ல, இளமாடு அப்படியே கெட்டிவா பிடிக்கலாம். ஏன்பா இப்பெல்லாம் சொல்லியிருக்கிறது தெரியலையே. இளமாடுனே தான் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிச்சு. இளமாறன் கல்யாணம் பண்ணி உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாரா? இளமாறன் ஆமா, நாங்கெல்லாம் பாவம் நடுவில் நிற்க வச்சிட்டீங்களே. உங்க பேர் என்ன? என் பேர் இளமாறன். இளமாரியா? டூப்பு ஒரிஜினல். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. இன்னைக்கு 170 பேருக்கு ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும். மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் பண்ண அடியார்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சத்தியமணி பையனா எவ்வளோ அழகாக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. 2 நாளா சீக்கிரம் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயா, சமையல் அங்கே சீக்கிரமா ஆச்சுன்னா இங்கே சீக்கிரமா வந்துடுவோம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சந்தோஷமா இருக்கணும். ஊருகா வேணுமா? தரேன். வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. போயிட்டு வாங்க ஐயா. சந்தோஷம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க பல்லாண்டு வாழணும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. இன்னைக்கு 170 பேருக்கு ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையாரால அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய நமக. மோர அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கீரை வேணுமா? போதுமா? சரி கொடுத்துருங்க அவங்க கிட்ட. என்ன பாட்டியே, நேற்று சாப்பாடு கொடுத்தமே வந்துச்சா? நேற்று சாப்பாடு கொடுத்து அமிச்சமே ஒரு ஐயா கிட்ட. இல்லை கொடுக்கல. அது எதிரில் 10ங்கிறாரு பாருங்க. அவர்கிட்ட கொடுத்து அமிச்சமே உனக்கு கொடுக்க சொல்லி. கேட்டு பாரு. ஐயா வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய். தண்ணி இருக்குது சார். கொடுக்கலையா? கொடுக்க சொல்லி தான் பாட்டி கொடுத்தாரு. கொடுக்கல சார். பாப்பா பாப்பா. சரி, அவரு கேட்கறேன். நானே கேட்குறேன். சரி நாளைக்கு கேட்குறேன். தூங்குறாரு அவர். நாளைக்கு கேட்குறேன். ஆமாம்மா, நேற்று கொடுத்துட்டு போகிறோம். கொடுக்க சொன்னா கொடுத்து அனுப்புறது கூட பயமாகுது. கட்டுமே கொடுக்க கூட மாட்டுறாங்க பேரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. நான் தாத்தா ஒரு சாப்பாடு போதுமா? கீரை குழம்பு போதுமா? சரி. நமச்சிவாய நமக. இந்தா சாப்பிடு. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர. நமச்சிவாய. எத்தனை? 2ஆ? சிவாய நமக. எது நீங்க ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. பொறுமை 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 பொறுமை. இப்ப இப்படிலாம் ஓம் நமச்சிவாய. கழுவி வைக்கிறேன், கரெக்டா வந்துட்டீங்க. அப்படியா சொல்றீங்க? நீங்க கழுவி வைக்கிறீங்க நாங்க சொன்னாங்க. சாப்பாடு தட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரம் போங்கன்னு. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. போலாம் போலாம். அடுத்த ஸ்டாப்பிங் அது அந்த எலக்ட்ரானிக் கடிகாரம் தண்ணியோட கொள்ளளவு பாக்குறது. நீரோட கொள்ளளவு எவ்வளவு இருக்குன்னு இங்க இருந்தே பாத்துக்கலாம். அதனால ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு கரோகரா. கமலஹாசன். சிவாய நமக. நமச்சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாய. இது கொடுத்தாங்களா? சாப்பாடு வந்துச்சா? 1 2ஆ? சரி, சீக்கிரமா வந்துட்டுமே தெரியாதே அப்படின்னு தான் கொடுத்து அமிச்சேன். ஓம் நமச்சிவாய.
எத்தனை 2? ஓம் நமச்சிவாய நமக்கு. கட்டி வந்து மாத்திரை கொடுத்தாங்களே எங்க அது? அது இது என்னத்துக்கு கொடுத்தாங்க? இருமல் சளி சரியா போச்சா அது? சரி. நீங்க ஆஸ்பத்திரி சுகாதாரத்துறை எங்க போய் பாருங்க. இந்த ஆஸ்பத்திரி டாக்டர் நலிவானாரு, நடுவும் முடியல பாருங்க. ஏன்னா நம்ம அது கேம்ப் போடும்போது தான் பார்க்க முடியும். நம்ம மாத்திரைலாம் தனியா கொடுக்கறது இல்லை இப்ப. அதனால தான் நமச்சிவாய நமக்கு. சாப்பிடுங்க. எது நீனா? 2. ஓம் நமச்சிவாய நமக்கு. சாப்பாடு நேத்து மாதிரி எங்கன்னா போயிருக்கலாம்ல, 2 சாப்பாடு யாருன்னா குடுத்துட்டு போயிருப்போம். இருந்தாதான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டு இது பண்ணிக்கிற எல்லாத்தையும். வேலை கொண்டு சொத்து கேட்கற மாதிரி இருக்குது இல்ல? கேளா கேளா இந்த எழுதி கொடுக்க போறா யாரு நீயா? எல்லாத்தையும் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். இது ஆள் இருந்தா தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன். அப்புறம் நான் யோசிச்சேன். ஓ நேற்று நம்ம சீக்கிரமா வந்துட்டேன். இட்லி மணிக்கு ஒரு நியாயம், பெருசுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டேன். அப்புறமா யோசிச்சேன். ஓ நம்ம இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டோம், பெருசு நம்ம டைமிங் கணக்கு பண்ணி தான் போயிருக்கோம் சொன்னாரு. அவரும் பெரிய லாட்ல புதுத்தாங்க. இன்னும் 2-3 வார்த்தை அசிங்கமா கூட திட்டினேன். பெருசா போயிட்டு போ சொல்லிட்டான். இந்த மாதிரி எதிரில் இது மாதிரி தண்ணி டேங்க் அது எந்ததான்? எதிரில் இது மாதிரி தண்ணி டேங்க் அது எந்ததான்? நல்லா குளிச்சுக்கோ எப்போ வேணாலும் போய். இந்த மாதிரி அந்த ரோடு எந்ததான்? இந்த ரோடு தாராளமா நடந்துக்கோ. ஒண்ணு குத்துரு. ஒரு வேலைக்கு 3 வேலை கூட பாத்துட்டு போயிட்டேன். அது கூட இந்த பார் அந்த இது பார் டேங்க் அது எந்ததான்? ஆமா நீங்க 2 நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்து விட்டு. ஓம் நம சிவாய. ஐயா நான் சாப்பிட்டேங்க. பாருங்க அங்கே உட்காந்து கால் வந்து நடக்க முடியாது. ஒரு 2 சாப்பாடு ஒரு குழம்பு வாங்கிட்டு சொன்னாங்க. நான் தரேன். மோர் வேணாம், ஒரு குழம்பு. நமச்சிவாய கொடுத்துருங்க. உங்களுக்கு எத்தனை ஐயா? ஒரு சாப்பாடு குழம்பு. ஒரு சாப்பாடு குழம்பு. உங்களுக்கு குழம்பு 1. நமச்சிவாய 2. உங்ககிட்ட எதனா சொன்னாரா அவரு? என்கிட்ட எதுவும் சொல்லுங்க. இல்ல எதனா சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க. 2. அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொன்ன. மோர் குழம்பா? மோர் சாப்பாடா? நல்லா இருக்கீங்களா சாமி? நமச்சிவாய. நம்ம சிறு வருது. என்னப்பா பயங்கரமா தூங்குறா? என்னப்பா பயங்கரமான தூக்கமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? புரியல. சாப்பாடு குறைச்சிட்ட வலி எடுக்காது. எத்தனை சாப்பாடு? ஒண்ணுதான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன். வெந்து போய் பிரச்சனை வலி எடுக்காது சாப்பிடுறது. சரி வேற மாதிரி தானே பார்த்தோம். இல்ல வேற மாதிரியே தான் பார்த்தேன். இது டக்குன்னு டபுள் ஆக்ஷனா அங்க வர்றாரு. இல்ல உங்களை மாதிரியே ஒருத்தர் சேம் மொட்டை சின்ன அந்த பக்கம் இருக்கிறாரு. அதே அளவு தான் இருக்கிறாரு. எனக்கு டபுள் ஆக்ஷனான்னு யோசிக்கிறேன் நான். இல்ல நம்ம ஒரு வேளை வந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டோமான்னு யோசிக்கிறேன். வண்டி வேகமா வரல, அங்கேயே நிக்குது. ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி அங்கே இருங்க, மேலே ஏறு. எதுக்கு எக்கே வைங்க, அங்கே இருங்க. ஓம் நமச்சிவாய. சாமி 100 கிலோமீட்டர் நடப்பாரு. மகாதேவ மலைக்கே போறாரு, நடக்க மாட்டாரா? பரவாயில்ல. நீ ஒரு ஆளு போமா கூடவே இருப்பான். ஓம் நமச்சிவாய. கை
கை சரியாயிடுச்சுங்களா? சரி சரி. சிவாய நமக நமச்சிவாய நமக. வாங்க. எத்தனை தாத்தா? நமக்கு 2 கொடுங்க. நல்லா இருக்கிறீங்களா? எங்க ஆளே பார்க்க முடியல. எங்கள் ஊரில் போய் பட்டு படுத்து. சரி 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 சரி. சிவாய நமக. அதுக்கு முதல்ல இது முன்னாடிக்கு தரம் ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கிறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறோம். அப்படிங்களா? அமெரிக்காவில் இருக்கிறோம். அப்படிங்களா? ரொம்ப நன்றி. சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. சரிங்க. தேங்க்ஸ். அந்த பேச நான் இந்த போயிட்டு இருந்தோம் சும்மா உங்களை அவரை சரிங்க. பார்த்த உடனே ஞாபகம் வந்து ஒரு நிமிஷம் சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க. அவங்க நான் சாப்பிட்டேண்ணா. நான் நல்லாவே சாப்பிட்டேன். தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்குறேன். தண்ணி கொடுங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்க. சரி. நமச்சிவாய். நமச்சிவாங்க. 2 தாத்தா என்ன கேட்டீங்க? முன்னாடி முன்னாடி போனோம் சார். ஒன்று மூச்சு வாங்குறதுனால போகாமல் இருந்தேன். கண்ணாடிக்கு முந்தானத்து போனீங்களா? ஆமாம். சரி. உங்களுக்கு ஃபோன் பண்ணல. நீங்கள் மெடிக்கல் கேம்ப் வந்தீங்களா? கேட்குறா பாருங்க. சொல்லுங்களா? மெடிக்கல் கேம்ப். நீங்கள் தான் சாமி வாங்கி கொடுத்தீங்களா? மெடிக்கல் கேம்ப் கையெழுத்துல போட்டு கொடுத்தீங்க. சரி. கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா ஆமாம். நான் இன்னைக்கு மெடிக்கல் கேம்பில் என்ன சொன்னேன்? வாங்க வாங்க. மெடிக்கல் கேம்பில் நான் என்ன சொன்னேன்? சரி. இப்போ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை நாளைக்குள்ளே வாங்கணும்னு சொன்னேன்? அது நீங்கள் எதுவுமே சொல்லுவீங்க. எதுவுமே சொல்லலையா? அவர் என்கிட்ட சொன்னார். இன்னும் கட்டணம் எப்போ வந்தாலும் சரி உடனே வாங்கிக்கலாம். மெடிக்கல் கேம்பில் எதுவுமே சொல்லலையா? நீங்கள் எனக்கு உங்களுக்கு இல்லை. நீங்கள் மெடிக்கல் கேம்பில் எல்லாம் உட்காந்துருந்தீங்கல்ல? ஆமாம். எதுவுமே சொல்லலையா? தெய்வம். சார் மன்னிச்சிருங்க சார். ஐயா நான் மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதாரத்தோட காமிக்கணும்ல. அப்புறம் நான் தப்பாயிடும்ல. ஆ நான் 3வது ரவுண்டில் போனேன். 3வது ரவுண்டா? நீங்கள் 3 ரவுண்டு போட்டு போனீங்களா? ஆமாம். ஆமாவா? சிரிக்காதீங்க. என்ன அவர் சொன்னார் என்னன்னு கேட்டாக்கா நீங்கள் சொன்னாக்கா தரேன் அப்படின்னாப்புல. ஐயா 31ஆம் தேதிக்குள்ள இந்த மாதம் முடியறதுக்குள்ள கண்ணாடி வாங்கணும்னு நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும். சரிங்களா? நீங்களும் அங்கே உட்காந்துருந்தீங்க. சரிங்களா? இன்னைக்கு தேதி வந்து கிட்டத்தட்ட வந்து 12 தேதி. நான் வந்து 5 நாளைக்குள்ளேயே வாங்கணும் கண்ணாடின்னு சொல்லி கையெழுத்து போடும் போது கூட அந்த வார்த்தையை உங்கள் தகவல் சொல்கிறேன். கையெழுத்து போடுறேன்ல ஐயா, அப்போ கூட அந்த தகவல் சொல்கிறேன். அந்த சாமிங்க யாருனே தெரியல. கண்ணாடி அப்படியே இருக்கு. ஸோ அதனால சில விஷயங்கள்லாம் நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைச்சாதான் எங்களால் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். ஒரு கண்ணாடி சாதாரணமாக வந்து ஒரு கண்ணாடி ஒரு இது எல்லாமே நமக்கு வாங்க ஐயா. வாங்க ஐயா. 2 நாளாக மிஸ் காரணங்கள் உடம்பு முடியல அப்படி இப்படி நிறைய பேர் சொல்றீங்க. கால் வலி, கை வலி. என்னை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால இல்ல 5 நிமிஷம் இருங்க. இவ்வளவு தூரம் இருங்க. எங்க போறீங்க? அவசரப்படுறீங்க. இன்னும் இருங்க. நல்ல பாரமாகுது. தலை பாரமாகுதா? தண்ணி நிறைய ஊத்திட்டீங்க. அப்படியே இப்படி வந்துருங்க. தண்ணி தலைக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தா மொத்தமா வாங்கிட்டு வந்தா கண்ணாடி இப்ப 4 கண்ணாடி கொடுத்தா அந்த கண்ணாடி யாருனே தெரியல. அந்த சாமிங்க இல்லை இல்லை நான் லைனில் வந்தது 3வது. 1 மாசம் கழிச்சு வந்து நான் கண்ணாடி எனக்கு வரவே இல்லையப்பான்னு கேக்குறீங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எனக்கு என்னங்க இந்த டைம்ல என்ன பண்ண முடியும் அதுதான் நான் பண்ண முடியும். நீங்க 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு சில பேர் 3 மாசம் கழிச்சு வந்து எனக்கு இன்னும் கண்ணாடி வரலன்னு கேக்குறாங்க. எங்க போயிருந்தீங்க? நான் யாத்திரை போயிருந்தேன். எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் நான் தெரியும். ஒரு நிமிஷம். நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட தான் மட்டும் தான் நான் பேசுறேன்னு நினைச்சிருக்கீங்க. 14 கிலோமீட்டர் ஒரு 2 நிமிஷம் இருங்களா? நான் ஏதோ இருக்கேன். ஸோ அதனால கண்ணாடி எதுனா நீங்க 1 வாரத்துக்குள்ள வாங்கிக்கங்க. அந்த 1 வாரத்துக்குள்ள இவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. அவர் கடையில போய் வாங்கிக்கங்க. ஏன்னா இங்க நம்ம எடுத்துட்டு வந்தா மொத்தமா வாங்கிட்டு வந்தா கண்ணாடி இப்ப 4 கண்ணாடி கொடுத்தா அந்த கண்ணாடி யாருன்னே தெரியல. ஐயா என்ன சொன்னேன்? 1 வாரத்துக்குள்ள வாங்கிக்கங்க சொன்னா சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 20 நாள் ஆகுது. சரியா? இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லை. சரி சரி சரியா? சரி. நீங்க வந்து முன்னாடியே வாங்கியிருக்கணும். சரி போன இப்ப நான் சொன்னது புரியுதுங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 மாசம் கழிச்சு கேட்குறீங்க, 2 மாசம் கழிச்சு கேட்குறீங்க, அப்புறமா கேட்குறீங்க. 1 வாரத்துக்குள்ள வாங்கிக்கங்க கண்ணாடி சொன்னா கையெழுத்தும் போட்டு கொடுத்தனா? சரிங்களா? இதுல என் தப்பு எதனா இருக்குதா? இல்லை. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பாண்டிச்சேரி ஐயா திண்டிவனம். முன்னாடி வந்துட்டுக்கிறாரு. அதுக்கு தான் அவர் சொன்னார். அவர் சொன்னாருன்னா தர்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் நம்பர் ஐயா 31ஆம் தேதிக்குள்ள
கண்ணாடி வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு வந்து இன்னைக்கே கையெழுத்து போட்டு தரேன். இன்னைக்கே கூட கடைக்கு போச்சு, நாளைக்கே கூட கடைக்கு போய் வாங்கிக்கோங்கன்னு. நீங்க போல தவறு வந்து என்னுடையது தான். ஏன்னா உங்களை டெய்லியும் போக சொல்லிடணும் நான். இல்லை அதான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எனக்கு தனியாக என்ன வெத்தலை பாஸ் வைக்கிறதா? சரி, சந்தோஷம். போயிட்டு வாங்க. புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். உங்களுக்கு எதனா சொல்லணுமா? கலை பாரத்துக்கு என்ன சொல்லுங்க. குளிச்சுட்டு வந்து படுத்துட்டு வர நாங்க என்ன தண்ணி கம்மி. ஐயோ, போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. தாத்தா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பாடுங்களா? வாங்கிக்க. அடிக்கடி கொடுக்காதீங்க ஒரு லட்டு. அடிக்கடி கொடுக்காதீங்க. மாசத்துக்கு ஒரு நாள் ஒன்று கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒன்னா ரெண்டா? இந்த பக்கம் திருநாவலூர் சுந்தர போன்ற ஊரு பிட்டா பீரை சூடி பெருமானி அருளாய் எத்தால் மரமாவே நினைக்கின்றேன் மன துணை. சிவன் கோயில் தனியாக கட்டிக்கிற சாமி கும்பாபிஷேகம் தனி நம்பர் கட்சி நமச்சிவாய. கும்பாபிஷேகம் பண்ணுவேன். ஓம் நம சிவாய. சாமி தேவர் பற்றிக்குது. சரிங்க பரவாயில்லைங்க ஐயா. சொன்னாலே போதும் ஐயா. சிவன் பேர் சொன்னாலே போதும் ஐயா. அதை நிரூபிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. முருகர் சிலை சந்தோஷம். எடுத்துட்டு போங்க, நல்லபடியா எடுத்துருக்கோம். போயிட்டு வரட்டுமா? மாசத்துக்கு ஒரு வாட்டி. தாடிலாம் நிறைய நெச்சிடுது உனக்கு, அதனால இளமையா இருக்கணும். இனிப்பு சாப்பிட்டா இளமையா தெரியாது உனக்கு. இளமையா இருக்கு. முடியலாம் பாரு, நெச்சு போச்சு. எப்படி தாத்தா நீ மட்டும் சைனாக்காரங்க மாதிரி தாடி விட்டுனுக்குற? நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் சாம்பார் வைக்கலையே இன்னைக்கு? கீரை தான் வச்சுக்கிறோம். கேட்டு கொடுக்காம போயிடுச்சேன்னு மன வருத்தமா இருக்கு. ஒரு பட்டில் நான் மோர் கொடுத்துருந்தா கீரை இருந்தால் சாப்பாடு, மோர் போல கீரை சாப்பாடு, ஒரு பட்டலாம் சாப்பாடு கொடுத்தா போட்டாச்சு. மீதி எல்லாம் எனக்கு எதுவும் தேவை. நான் வயிற்றுக்கு ஒரு நாளுக்கு தானே ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன். அவ்வளோ நிறுத்திக்க ஒரு நமச்சிவாயா வாழ்த்துக்கள். பார்வையில் இவ்வளோ பதில் சொல்லுறேன். எந்த கேள்வி கேட்டு மௌனத்திலே பதில் சொல்றேன். எதுவுமே சொல்லல. அப்படிதான் எல்லாம் வேணாமா? ஓஹோ, பாடுறா சாமி. அவருக்கு என்ன, அவரு பயங்கரமான ஆள். அவருக்கு என்ன ஒரு இடத்துலயா கொடுக்குறாங்க? இந்த வழி பூரா கொடுக்குறாங்க. ஒரு இடத்துலயா கொடுக்குறாங்க அவருக்கு? வழி பூரா கொடுக்குறாங்க. கோடீஸ்வர சாமியார்னா அது அவர் தான் சொல்லணும். நமச்சிவாய நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய. 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 இங்கே சொல்லினே இருங்க, இந்த பக்கம் சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நேத்து கயாஸ் 500 ரூபாய் கொடுத்துமே வாங்கல அவரே? நேத்தே குத்துட்டோம். அது தெரியல இவங்களுக்கு. நேத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறாங்க. சொல்றதுல சொல்ல முடியும். குத்துட்டோமே நேத்து. நேத்து கொடுத்தியா? சொல்றது இல்ல. இன்னைக்கு கொடுத்தேன். நேத்து கொடுத்ததுதான். சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லாதீங்க. அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கிடைக்காது. ஆனா இவன் சொல்ல மாட்டேன். வேற எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நேத்து கொடுத்ததானே? பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா முடியல, மாத்தவே முடியல. ஏன்
நீங்க வேணா மாறிக்குங்க. புதுசா இருக்காங்க நோட்டு புதுசா. அதான் நீங்க மாறிக்குங்க. நோட்டு மாத்தோம்ல நீங்க மாறிக்குங்க. சரிங்க. அவர் பக்கத்துல உட்காந்து மாறி உட்காருங்க. வாங்க 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 வாங்க. கீரை என்ன கீரை தான். 2 ஒரு கீரை ரெண்டுமே கீரை கட்டுப்போம். ஆமா. வாங்க ஐயா போயிட்டு வாங்க. நமச்சிவாயம் 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 நமச்சிவாயம். ஊருக்கு கூட தம்பி தரேங்க. எப்படி செய்யுது? கிரேட்ல போட்டு ஆட்டுறது தான். யார் சாப்பிடுறது? யார் சாப்பிடுறது? என்ன கீரை? யார் சாப்பிடுறது? அதெல்லாம் யார் சாப்பிடுறது? அதான் கல்யாணத்து வீட்டுக்கு ஆந்திரால. அவன் எத்தனை பேர் கல்யாணத்துல என்ன குடி வச்சு ஆந்திரால புளிச்சக்கீரை இல்லாத சாப்பாடே கிடையாது. ஆமா கல்யாணத்துக்கா? ஆமா. ஆந்திரால சித்தூருக்கு போட்டியானா புளிச்சக்கீரை ஒரு லோடு ஏத்துன்னு வந்தா இருக்கும். அது கல்றதுக்கே சரியா போடும். ஏன் அது மாதிரி? ஆமா. பெங்களூர்ல களி வைப்பாங்க. களி. ஆந்திரால புளிச்சக்கீரை அந்த சாம்பார் கூட கேட்க மாட்டான். ஒரு கரண்டி அள்ளி போடுறானுவான். போட்டு அப்படியே பேசுவோம். புளிப்பு பச்சை மிளகாய் புளிப்புனாலே எனக்கு அப்படியே காவே ஆகாது. பச்சை மிளகாய் எப்படியோ 4 கிலோ 5 கிலோ போடணும். பச்சை மிளகா வேறையா? அதான் காரம் எடுக்கும். சூப்பரா இருக்கும். லவ் பண்ணிக்கிறான் போன்ல. அவனே எடுக்க இந்த சாப்பாடு கொடுக்கும்போது பாரு நான் வேற யாரும் சொல்லு. நீ சாமி கும்பிடா. ஆமா இது நம்மகிட்ட என்ன சொல்லிச்சு? எந்த சாப்பாடும் நான் வாங்கல, நான் எதுவுமே வாங்கல, இப்ப நான் அதெல்லாம் வாங்குறதே இல்லைன்னு சொல்லிச்சு. நம்ம கார் திருப்பி வந்தோமா, இந்த கையில 2 கூட, இந்த கையில 2 கூட, தலையில 2 கூட. பாத்துக்கோ இது நான் சொல்றேன். ஏன்னா அது எப்படின்னா இப்ப லாஸ்டா நம்ம கிட்ட வாங்கினாதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடறோம். அதனால இப்ப அப்படி கிடையாது, முதல்ல நம்ம கிட்ட இருந்து வாங்கிறது. 1 கிலோமீட்டர் வச்சுட்டு வந்து என்ன பண்றதோ தெரியல, வித்தியாசமா மனிதர்கள். அளவு தெரியும். அதுக்கு வேஸ்ட் தானே. இல்ல எதுக்கு எத்தும் போது இல்ல அந்த அந்த அம்மாவை அப்படிதான் தங்க ஒரு தாத்தா ஒருத்தர் 2 பைக்கு தூக்கின்னு. ஆமா ஆமா. அவரு யாருக்கு எத்து போறாருன்னா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. 2 பை 3 மணிக்கு போவோம். அப்படி 2 பையில இருக்கு. கண்ணுலாம் செவப்பாக்குது. அவனுக்கு சொன்னேன் நல்ல பொண்ணு பிறக்கணும் ஆசீர்வாதம் இருக்கு. அவருக்கு பிறக்குமே அடுத்த வாட்டி பொண்ணுதான். அப்படியா? சத்தியமா? ஆமா. பொய் சொல்லலையே? போய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லாம சொல்லு. நிஜமாதான் உண்மையே சொல்லு. உண்மையதான் சொல்றேன். அடுத்த வாட்டி பொண்ணு. ஆமா. சத்தியம் பண்ணு. ஆபரேஷன் நம்மள நான் கை நீட்டி கை கிள்ளி சத்தியம் பண்ணு. ஆபரேஷன் பண்ணிட்டேனா? அதெல்லாம் நீ கேட்கல. நீ பொண்ணு பிறக்குன்னு சொன்னியா? வேற எங்கனா ரெடி பண்ணிட்டியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படிதான் இருக்குது? இல்ல கிள்ளி சத்தியம் பண்ணானு ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கினே சமாளிக்க முடியல, இன்னொன்னு வேற கட்டிக்கின்னு. ஒண்ணுத்துக்கே பிபி 165 இருந்து 170 காமிக்குது. இன்னொன்னு வேற கட்டிக்கின்னு எதையும் பட்டுன்னு வச்சுட்டு இருக்கா? வேணா அது போல கேறாங்க. நான் சொன்ன தப்பா நினைக்கிறேன். அது போல நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன திக்கிறாங்க? 2 பொண்டாட்டி கட்டிக்கிறான், 3 பொண்டாட்டி கூட கட்டிக்கிறான். நீ 2 தானே? ஆமா. முருகருக்கு இல்ல நீ சொன்னதை நான் யோசிச்சு பாக்குறேன், பரிசீலனை பண்றேன். இல்ல ஒரு பெரியவங்க சொல்றாங்கன்னா அதை மதிச்சு கேட்டு நடக்கிறது தானே வந்து சமுதாயத்துல. அதுவும் சாமியார் நீயே வந்து சிவனடியார் ஒருத்தர் வாழ்த்துறாருன்னா ஓகே, அது பிரச்சனை இல்ல. நீ ஒன்னும் பொண்ணு தானே, கவலைப்படாத. அதுக்கு உண்டான வேலைகளை வந்து போதும். 2 பிள்ளைங்களை காப்பாத்தினா போதும். போதுமா? நீ தானே இப்ப சொன்ன 2 பேர்லாம் கட்டி நிக்கிறாங்கப்பா, ஒண்ணும் இல்ல ராஜான்னு. ஆபரேஷன் பண்ணலன்னா தான் நான் சொன்னேன். அந்த கதைலாம் வேணாம், இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. எனக்கும் பேச நிறைய தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இல்ல இதுக்கு உண்டான நீ சொன்னதுல இருந்து நீ சொல்ற வரைக்கும் எனக்கு அதை பத்தி எனக்கு யோசனை இல்ல. ஆனா நீ சொல்லிட்ட உடனே உன்னுடைய வாக்கு காப்பாத்தணும் இல்லையா? நானு தப்பாயிடும் இல்ல. இந்த சாமியார் தான் சொன்னேன். ஒரு சாப்பாடு ஒண்ணா, வெறும் மோர் மட்டும் வராது ஐயா. சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்றதுங்க. அப்புறம் உடம்பு தாங்க. இல்ல குருஜி நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் யோசிச்சு பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், படுத்து பார்த்தேன், ஏந்து பார்த்தேன். மோர் கேட்டீங்களே, கீரை வேணுமா? கீரை தான் இந்த மோர் கொடுத்துருங்க. மோர் குடிக்கிறது இது வந்து இந்த சாப்பாட்டுக்கு இந்த மோர் கணக்கு, அந்த சாப்பாட்டுக்கு அந்த கீரை கணக்கு. வீணா போயிடும் ஐயா, அதனாலதான். சரிங்களா? வெறும் சோறு போயிடும்.
கேட்கலாம். எங்கள் மாமா கிட்ட கூட அவர் எதிரிலே பேசிட்டல, இன்னும் நான் அவர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும்னு நினச்சேன். அவர் எதிரிலே பேசுறதுனால முடிஞ்சு போச்சு. ஏன்னா பெரியவங்க கிட்ட கேட்கணுமா இல்லையா? 1000 நாள் தாய் மாமா கிட்ட கலந்துக்காம ஒரு வார்த்தையை முடிவு பண்ணக்கூடாது. நீ அவர் எதிரிலே பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து அத்தை கிட்ட கேளு போய். அவங்க அம்மா என்ன வேணும் உனக்கு? ஆயா எனக்கு. அது எப்படி ஆயா வேணும்? ஆமா, எங்க அம்மாவுக்கு தம்பி, அவர் சொந்த தம்பி. இவரு ஆமா. என்ன ஊர்ல தான் நீ என்னதான் கணக்கு பண்றீங்க? அவங்க அம்மா. அப்ப எங்க அம்மா அவருக்கு ஆயா தானே. சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்றும் நைட்ல தூங்காம மனம் வருத்திக்காத, போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு வருஷத்துல போயிட்டு போ. 2 பொண்டாட்டியோட 3 குழந்தையோட வந்து உன்னை சந்திக்கிறேன். இந்த பேர் நான் எதுவும் பண்ணல, சும்மா இருந்தவன 2 கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது நீதான். ஒண்ணு பிறக்கணும். இதுல குடோன்ல போய் பேசிட்டு போறீங்க. குடோன்ல போய் பேசிட்டு நான் பேசவே தேவையில்ல, அதை பார்த்துதாங்கிறா அவளே. இதை பார்த்துதாங்கிறா இல்லன்றியா? வீடியோல பார்த்துதாங்கிறா. அதனால உன்னுடைய வாக்கு பலிக்கணும்னு நானும் வந்து அது 63 மாடி ஏறி அங்காள பரமேஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம தம்பி கத்தலமா குஜி தாமா சொன்னாரு. குருஜி என்ன சொல்றாரு? யாருக்கிட்டே சண்டை போட்டு அவர் நல்லா இருக்குதாம்மா? என்ன வம்பித்தான் நல்லா இருக்குதாம்மா? சரி. ஆனா நீ சொன்னது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்க, உனக்கு ஆபரேஷன் நானே பண்ணிடுவேன். நந்துச்சுன்னா உனக்கு நான் பால் அபிஷேகம் பண்றேன். திருச்செந்தூர் சாமி பரவாயில்லையே, நீ மூச்சு நோக்காண்டுக்கிறிய. ஒன்னு தூங்குறதுக்கு டைம் இல்லையா? அது சிரிப்பு எங்க சாமி வாங்கின? எந்த கடையில வாங்குற? அது அப்படியே அப்படின்னு சிரிக்கிறது. அது எப்படி மத்தவங்க சிரிக்கிறது, நீ வித்தியாசமா சிரிக்கிற, அது எப்படி சொல்லு? அட சாப்பாடை குடுறா முதல்ல. அது என்ன கண்டவன்? இங்க வாங்க, என்ன பாரு, என்ன நிமிந்து பாரு, என்ன பார்த்தா என்ன எழுதிக்குது? இங்க பாரு, இங்க பாரு, சிரிக்க துட்டு என்ன பாரு. வெக்க விட்டு போகல. போயிட்டான். என்ன பாய் அந்தாண்டு மறுபடியும் சிரிச்சிங்கிற? நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய. யூரியா சிரிக்கிறாரு தெரியலையே. இந்த மேட்டு போட்டு அந்த மேட்டுக்கு மேல அந்த மேட்டு போட்டுக்கிறீங்களா? இல்ல இந்த மேட்டு ஏன் போட்டுக்கிறீங்க? இப்ப தாத்தா ஓம் நமச்சிவாய. எதுனே 2 ஓம் நமச்சிவாய. தம்பி ஒரு வெள்ளை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நேற்று எந்த நேரத்துக்கு வந்துச்சியா? நேற்று 1 மணி இருக்கும். 1 மணி. இன்னைக்கு எந்த நேரம் ஆகுது? 12 தான் ஆகுது. பார்ப்போம் மணி என்ன? கையில் கருப்பாக இப்போ என்ன? 1 மணி. அப்போ நேற்று இப்போ வந்துச்சு? நேற்று 1 மணிக்கு தான் வந்து. அப்போ இன்னைக்கு எப்போ வந்துக்குது? 1 மணிக்கு தான் வந்து. அப்புறம் எப்படி நேற்று நீ சீக்கிரமா வந்துட்டீங்க, கரெக்டான டைம் நீ சொல்லலாம். லேட்டாக தான் வருது. நேற்று என்ன டைமுக்கு வந்துச்சு? அது நாங்கள் டைம் பார்க்கல. இல்ல, நேற்று கொஞ்சம் பசி கம்மியா இருந்திருக்கும், இன்னைக்கு பசி அதிகமா இருக்கும். என்ன பண்றீங்க பாரு. ஓம் நமச்சிவாய. தாங்க புரூஸ்லி. உங்களை பார்க்கணும் தான். நடுவில் உட்காரன்னு சொல்றாராமே. என்ன சீட்ல 2 மோர் கொடுக்காதீங்க. ஜலதோஷம் அதோட சாப்பிட்டு. ஓம் நம சிவாய. கொடுங்க பெரிய. நமக்கு வேண்டாம், நமக்கு ஒன்று போதும். பெரியவர் ஒரு இளமையானவர், பெரியவர். ஒன்று போதுங்க. மோர் வேண்டாம்.
ஆமாம் நம்பருங்களா சரி, இந்த பட்டன் போடுறதுக்கு தான் குத்துது. இது ஏன் திறந்து விட்டுக்கிற? உனக்கு தெரியாம புருஸ்லின்னு சொன்னாங்க. நீ அப்படியே அந்த 6 பேக் அப்படியே உடம்பு அப்படி காமிச்சுதான் வருவ போல. இது 6 10 ரூபா கொடுப்பாங்க. ஓ, இப்படி காமிச்சாதான் 10 ரூபா கொடுப்பாங்களா? ஒன்று போதும். பட்டன் போட்டுருந்தா டீசெண்டா இருக்கிறாங்க, அவங்க வாங்க மாட்டாங்கன்றாங்க. மெதுவா வாங்க. ஏன் பொறுமையா தான் வாங்கலாம். ஆள் பார்த்துட்டா ஏன் இல்லையே, நான் பார்க்கல. வழியில பார்த்தா நிறுத்துவேன். நான் வழியில பார்த்தா நிறுத்துவேன். அப்படிதாங்க எப்படி ஒன்னா ரெண்டா ரெண்டு விடுங்க சார். பொறுமையா வாங்கன்னு சொல்லி நிக்கிறேன். காலையில் கேட்கலையா? சரி. ஏன்னா நமக்காக லேட்டாக எல்லாருக்கும் தான் ஆயிடும்ல, அதுக்காக தான் ஓடிடுவோம். சரி, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, அவருக்கு சாப்பாடு வேணுமானுங்க. அவரு வேகமா வராரு பாருங்க. கையில கொடுத்துரு. ஐயா வாங்க, அவர் நிக்க சொல்லுங்க. அவரை அவர் கொடுத்துருங்க. கொடுப்பா. ஒண்ணு கொடுத்துரு. ஒண்ணுதான் வாங்குவார். அவர்கிட்ட வேகமா வர வேணாம், சாப்பாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம். என்னண்ணா, உடம்பு பரவாயில்லையா? சரியாயிடுச்சா? சந்தோஷம். மானம் முடிந்தாவே ஒதுங்கி போய் அந்த சிவா. வெயிலுக்கு சிவா. ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? ஓம் நமச்சிவாய. எத்தனை? ஓம் நமச்சிவாய. ஐகோல்ன்ற மருந்து இருக்கு சாமி, வயிற்று நேரத்தில் ஆக்கும். இதில் மெடிக்கல் ஷாப்பில் என்ன மருந்து? ஐகோல். அது வந்து தண்ணியில் கொஞ்சம் தண்ணி போட்டு டேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்து நீங்கள் சாப்பிட்லாம். சரி சாமி. ட்ரை பண்ணி பார்க்க சாப்பிடுங்க. சரி சாமி, நல்லா ஆகிடும் கண்டிப்பாக. சரி சாமி. எங்கள் அம்மா வயிற்று வலி ரொம்ப துடிச்சாங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, செலவு பண்ணி புரியல. செங்கல்பட்டு ஒரு ஐயா பொண்ணு உங்களை போக பொண்ணுவான், அவர் சொன்னார் அந்த ஐகோல்ன்ற மருந்து எடுத்தார். நல்லாச்சு. சரி சாமி, முயற்சி பண்ணி பார்க்குறேன். சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாழ்க்கைங்க. நல்லா இருக்குன்னு நம்மளே தெரியுது. எல்லாரும் நல்லா இருக்கும். ஆனால் என்ன போல ஒரு சிலர் வந்து உங்களுக்கு பற்றி யோசிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நல்லா இருந்தால் தான் சாமி எங்களுக்கு. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. நமச்சிவாய. ஒன்று கொடுத்துருப்பாரு. ஏதோ பண்ணி அவங்க ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, எதோ செய்கிறீங்க. உங்கள் பசியும் எதிர்பார்க்காம எங்கள் அன்பாக செய்கிறீங்களே, எல்லாம் ஒரு கடவுளோட இது சாமி. நல்லா ஆகும். அதுதான் எனக்கு தேவை. சரிங்க. நம்மளே வேண்டிக்கிறோம். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். நம்மளே சரி. அதில் வில்வம் ஜூஸ் குடிக்கிறேன். சூப்பர் ஜூஸாக போட்டு குடிக்கிறீங்களா? வில்வம் எல்லாம் அது நாட்டு மருந்துகளில் விற்குது. வில்வம் ஜூஸ்னு சாப்பிட்றேன். அது என்ன சொல்லுங்கள், ஜூஸ் அப்படியே டைரக்ட் குடிச்சு சொல்லுவாங்க, தண்ணி கலந்து குடிச்சு சொல்லுவாங்க. ஒரு மூடி போட்டு அது 10 மில்லி போட்டு கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணியை கலந்து குடிக்கும். சூப்பர். பார்க்கலாம். அது நேரம் வந்து காரணம் என்னன்னா எல்லாம் நம்ம ஃபால்ட்டு சாமி. கடவுள் நேரம் தவறி சாப்பிட்றது, ப்ரெஷர் ஆகிறது, எமோஷன் ஆகிறது, அதெல்லாம் தான் நம்ம காரணம். அதெல்லாம் நம்ம வந்து கடவுளை வந்து பிளாஸ்க்ல பூஸ்டோ எதோ வச்சுக்கணும். புடிச்சு வச்சுக்கிறீங்க பாரு. அவனு என்ன குளியல் சாமி இங்க உட்காந்துக்கிறா? கடை லீவா? அதான் இங்க கடை தந்துட்டியா? ஏய் சிம்பா, வா கமான் ஐயா. வாங்கிக்கோங்க ஐயா, சாப்பாடு வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்க ஏன் பாவம் பசி நிக்கிறீங்க? வாடா. ஏய் என்ன எல்ச்சிடிக்கிறான் சிம்பா?
ரவுண்டு கட்டுறாரா அவரு? குழம்பு எல்லாமே கீரைங்களா? கீரை தான் கீரை. சரி. நமச்சிவாய நமக. ஊறுகாய் வேணுங்களா? ஓம் நமச்சிவாய. ஒன்று மட்டும். ஓம் நமச்சிவாய. தாத்தா எது நீ? 2 கொடுங்க. 2 மோரு கீரையுமா? சரி பரவாயில்லையே, கொஞ்சம் குணமாயின்னு வருது முதல்ல இருந்ததை விட. சந்தோஷம். இது எலுமிச்சை வாங்கி கண்ணு சுற்றி போடணும். குணமாகுதுனால சுற்றி போடணும். உனக்கு குணமாகுதுன்னா ஒரு விஷயம் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்க. நம்மள ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துறாங்கன்னா அவங்க கெட்ட எண்ணத்துல வாழ்த்துனா கூட சரி, நம்ம நல்லா இருப்போம். அவங்க எண்ணங்கள் அவங்களோட அவங்க நம்மள வந்து கெட்டு போயிடுவீங்க அப்படி இப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா அவங்க வேற எண்ணத்துல வாழ்த்துனா கூட சரி, அப்பயும் நல்லா இருப்போம். நம்ம மனசை ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வச்சுக்கணும். அடுத்தவங்களுடைய வாயில் இல்ல நம்ம வார்த்தை, நம்ம வாழ்க்கை அடுத்தவங்களோட வாயில் இல்ல. அதனால ஒருத்தங்க வாழ்த்துறாங்கன்னா நம்ம வந்து வேற நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருப்போம் அப்படி நினைங்க, நல்லா இருப்போம் கண்டிப்பா. கண்ணு போடுது டிஸ்டி போடுதுன்னு இதெல்லாம் அந்த காலத்துல வந்து தேவையில்லாதவங்க வேலை. அதெல்லாம் ஸ்டாலின் 1000 லட்சம் பேர் நினைக்கிறான், பிரதமர் மோடி ஆகக்கூடாதுன்னு கோடி பேர் நினைக்கிறான். ஆகாம விட்டாங்களா? போகாம போட்டாங்க. அது அவங்க விதிப்படி அவங்க கர்மா நடந்தே தீரும். வார்த்தைகள்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. என்னங்க ஐயா? ஆமா, அவங்க கர்மா கண்டிப்பா நடந்தே தீரும். அவங்க நல்லதுன்னா நல்லதுதான் நடக்கும். ஒரு குழம்பா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலைக்கு ரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. வாங்கி 2. ஓம் நமச்சிவாய நமக. 4 வருஷமா தெரியும் இந்த வண்டி வந்து குடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தரவே மாட்டேன். ஏன்னா நான் குடிச்சிருக்கிறவங்களுக்கு நீ கொடுத்துட்டுனா நாளைக்கு மறுபடியும் குடிச்சிட்டு வருவாங்க. நேத்து குடிச்சிட்டு இருந்தேன் நீ கொடுக்குறது தானே அப்படின்வாங்க. அதனால 4 வருஷமா குடிச்சிருந்தாங்க, போதை சாமா எதனா இது பண்ணியிருந்தாங்கன்னா வராதிங்கன்னு அது ஸ்ட்ரிக்டா இருக்க. 4 வருஷமா சொல்லுங்கிறேன். அவருக்கு தெரியும் 4 வருஷமா நான் கொடுக்க மாட்டேன்னு, ஆனாலும் வந்து ரொம்ப பண்ணுகிறாரு, குடிச்சிருக்கிறாரு. மனுசாட்சி இல்லையா, மனிதாபமா இல்லையான்றார். அவர் இப்ப குடிச்சிக்கிறாருல, அப்படியே நடந்து இப்ப கிரிவலம் போன நேரில் இதோ போனா ஹோட்டலுக்குது, அவர் கையில காசு வச்சிருப்பாரு, குடிக்கிறது காசுக்குது. இப்படியே போனா இன்னொரு ஆசிரமங்குது, இது இன்னும் நிறைய பேர் அன்னதானம் கொடுத்துன்னு வருவாங்க. ஆனா என்கிட்ட தான் விடாப்படியா வாங்கணும்னு ஒரு அமங்கலம் பண்ணிருக்கிறார். இந்த இடத்துல சுத்தமா சாப்பாடே இல்லை, தண்ணி இல்லாத காடு. அந்த என்ன பண்றாரு, அவர் கையில காசு வச்சுக்கிறாரு. இதோ ஹோட்டலு, இப்படி போனா ஹோட்டலு, குடிக்கிறதுக்கு காசு இருக்குது இல்ல, அப்ப இது காசு இருக்காதா? நீ அதுக்கு 150 ரூபாய் செலவு பண்ண மாட்டியா? அது பண்ணு வேற அது நான் சொன்னா ஐயோ, நான் இவ்வளவு நேரம் பொறுமையா தான் சொல்லணும் வந்தேன் அவர்கிட்ட. கேளுங்களா, அப்படியே பேசணும், இல்லைன்னா வர முடியும். கோபுரத்துல பட்டாகணும், ஒரு வழி இல்லை. ஓம் நம. ஆமாங்க, எத்தனை பேர் சமாளிக்கிறாங்க அவங்க வேண்டுங்க. எத்தனை பேர் சமாளிக்கிறாங்க. நீ கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு அண்ணாமலையார் வேண்டிக்கிறோம். ஓம் நம சாமி, நல்லா இருப்பீங்க. ஓம் நம சாமி. அண்ணாமலை புனிதத்தை எந்த நோய் நொடி இல்லாமல் செல்வ சிறப்போடு நோய் நொடியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம சாமி. எல்லாம் நல்லா இருங்க. ஓ நமஸ்கார். நல்லா சந்தோஷமா இருக்க. ஓ நம்ம கூடி சீக்கிரம் வருவீங்க. நமஸ்கார் நமஸ்கார். மனசுக்கு ஏத்த மகராசன் விரைவில் வருவாரு, உங்களை கரம் பிடிப்பாரு. அதுக்குதான் ஏன்டா சீக்கிரம் வந்த போனுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட்டா கூட வந்துடலாம். ஆமாங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. அதான் இது இந்த குழந்தைங்களை இட்டு போய் ஹாஸ்டலில் அதெல்லாம் பார்த்தேன் நான். 3 வருஷம் ஆயிடுச்சுங்களா? அது 3 வருஷம் ஆச்சு. நான் முந்தா நேரத்துக்கு தான் செல்லில். சரிங்கம்மா. என்ன ஊருமா நீங்க? நாங்கள் வேலூர். மலை சுத்த வந்திருக்கீங்களா? சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். சொல்லுங்க. இல்ல சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்தேன். சரி, ஒரு தண்ணி கொடுத்துருப்பேன். சாப்பிட்டு தான் வந்தேன். தண்ணி ஒன்று கொடுத்து. ரொம்ப சந்தோஷமா பாருங்க. அப்புறம் ஒருத்தர் இவரு
சாமியார் கை காலில் இழுத்துன்னு இது பண்ண அதை ஆரம்பிச்சீங்கன்னா பாவம் இவர் ஓட்டுருவாரு. அந்த விஷயத்த இறந்து போய் இது பண்ணீங்க, அதெல்லாம் கவனிச்சேன். சரிங்க. இது இந்த கல்யாண தகவல் இதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்களா? கல்யாணம் வந்து மாப்பிள்ளை யாருன்னா இருக்காங்களா, பொண்ணு யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு அது மாதிரி ஏதாவது செய்றீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் நான் பண்ணல, சும்மா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்கன்னா அண்ணாமலை காது கேட்டுக்காரு. அண்ணாமலை உங்களுக்கு என்ன தேவையோ அது செய்வார். அதுதான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன் நானு. சரி இன்னைக்கு கிரிவலத்தில் வந்தாக்கா கூட்டத்தில் கவனிக்க முடியாது அப்படின்ட்டு சரி அப்படி ஏதாவது இது பண்ணாக்கா முடியும். கண்டிப்பா நீங்க கடவுளை வேண்டிட்டு போங்க, நல்லதே நடக்கும். எங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போவா? ஐயோ நான் அது கிடையாது. சரி சரி வாய்ப்பு இல்லம்மா, நமக்கு அதெல்லாம் தெரியாதுமா. நான் சும்மா கண்டிப்பா வந்து கடவுள் ஆசீர்வாதத்தோட சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். வேண்டி போயிட்டு வாங்க, சரிங்களா? எது நம்ம சொல்றோமா பேசுறோமா அது வந்து அண்ணாமலை காது வந்து கேட்பாரு. அது வந்து நல்லபடியா நடக்கும். நடந்துட்டு வந்தா அவர் பார்க்கணும்னு போறேன் நானு அப்படின்னு கண்டிப்பா நீங்களும் கற்றுக்கீங்க. என்ன பார்க்கணும்னா அண்ணாமலையார பார்க்கறதுக்கு வாங்கம்மா. தான் பார்த்துட்டு வரேன். சரிங்க, உங்களை பார்க்கலாம். சரிங்க சரிங்க. குளம் தாண்டி இருப்பீங்களேன்னு கவனிச்சுன்னு வந்தேன் நான். சரிங்க சரிங்க, வாங்க. நமச்சிவாய், வாங்க. சரி சாமி, நமச்சிவாய். நானே எதுனா ஒன்று மைண்டில் எதனா மக்களுக்கு சொல்லலாம் பேசலாம் அப்படின்னு நான் வருவேன். சரி எதனா ஒரு இடத்துல போய் பேசலான்னு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண உடனே அதை யார்ட்டையும் பேச தேவைப்படா அப்படின்ட்டு வண்டி அப்படிதான். இப்போலாம் நான் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சாமி நீங்கள் வந்து எல்லா சாமியார்கிட்டையும் நின்று பேசுறதில்ல அப்படி இப்படின்றாங்க. நின்று பேசினா சில பேர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு கிருத்திக் கிட்ட ஒரு 2-3 நாளாக நின்று பேசினேன். இப்போ 4வது நாள் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பின்னாடியே வராரு. அவரை வந்து நம்ம அவாய்ட் பொறுமையாக நம்ம சொல்லியும் பார்த்துட்டோம், இதுவும் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து இவ்வளோ விஷயத்த தாங்கின்னு தான் போகணும் போல இருக்கு. இங்கே அப்படியே இன்னும் ப்ரெஷர் ஆகிடுது மாமா. ஆமாம் ஆமாம், அது நம்ம பேசுறதுலேயே இப்போ ஃபீலிங் ஆகிடும். இது மோர் குழம்பு கீரைங்களா? ஐயா கீரை ஐயா. மோர் குழம்பு எப்போ இருக்கு? மோர் குழம்பு வந்து சீக்கிரம் போட்டுருவோம். வரட்டுங்களா? வாங்க வாங்க சாமி, நமஸ்காரம். ஒரு வாரம் ஆச்சு நினைக்கிறேன். ஒரு வாரம் போன வாரம் வச்சு இல்லையா? நீங்க பேங்க்குக்கு போனீங்களா? அன்னைக்கு தான் வச்சு. எந்த பேங்க்னு சொல்லுங்க, அங்கே எடுத்துன்னு வரேன். அன்பு கடமை, அன்பு கடமை. சரி சரி, வாங்க சாமி. சரி. ஏன் பாட்டியா அவரை நொல்லையன்றிய உன்னை நொண்டி அவரு அப்படின்னு சொன்னா தப்பா உனக்கு எப்படி இருக்கும்? நான் கேக்குறேன், ஒருத்தவங்க குறைய அந்த மாதிரி பேசக்கூடாது பாட்டி, சொல்றது புரியுதா? அவருக்கு கண் பார்வை சரியில்லை. நீ இப்ப சொல்ற, இப்ப நாளைக்கு உன்னை வந்து அந்த பாட்டி நொண்டி அது போகாது அப்படின்னு சொன்னா உனக்கு எவ்வளவு வலிக்கும்? அந்த மாதிரி சொல்லக்கூடாது பாட்டி, யாரையும் அந்த மாதிரி சொல்லாத. என்ன நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு அதை நம்ம யோசிச்சுட்டு தான் அடுத்தவங்களை பேசணும், சரியா? சரி சரி சரி, சரி சரி சரி. யாருன்னா நல்ல ஒரு தகுதியான ஆள் கிடைக்கல, கிடைச்ச உடனே அந்த சைக்கிள் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா கண்ணை மூடி நம்ம இதுக்கு மேலே யார்ட்டையும் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு நல்ல தகுதியான ஆளுக்கு மட்டும்தான் ஒரு உதவி கிடைக்கணும். சரி வாங்கிக்கங்க, வாங்க வாங்க. இந்த வீரர்ல புளி கொடுத்த காத்து இல்லை, காத்து இல்லாத வண்டி எப்படிதான் ஓட்டணும் அப்படி தெரியல. போய் பாரு, காத்தே கிடையாது வண்டியில். நைனா வண்டியை கொடுத்தேன், ரிப்பேர் பண்றதுக்கும் காசு கொடுத்தேன். இன்னும் நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்டயே திருப்பி சைக்கிளை குதிரை 200 ரூபா கொடுன்னு கேட்கிறாரு. பரவாயில்ல, இதான் நல்லது செஞ்சாராப்பா. அதுதான், வேற எங்கன்னா குதிரை 200 ரூபா வாங்கி. ஆமா ஒண்ணு சாம்பாரா, கீரை குழம்பு மோர் கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. 2 நான் காலையில் பாடலையே போட்டேன். ஊருக்கா போயிட்டு கொடுப்பா தம்பி. ஓம் நமச்சிவாய. தேங்க்ஸா. ஓம் நமச்சிவாய. நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்துக்குது. போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க.
शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल मेन अहमे निனைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं पुगं दीर्घं अहगुहै शिरयाय अमर्वितदन् कोल् अरुणाचल அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ீங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சல ஔவை போலென குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடந்த
அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா